இயக்குனர் இமயம்னு ஏன் பாரதி ராஜாவை சொல்கிறாங்க அப்படின்னா, இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் வந்து ஆயிரக்கணக்கான இயக்குனர்கள்லாம் இருக்கிறாங்க. வெற்றி படம் கொடுத்த இயக்குனர்கள்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி சரித்திர சாதனை பண்ண படங்களுடைய இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. இவரையே இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு காட்சியை இயக்குவதில் வந்து அவர் மிகப்பெரிய ஆள். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, அவர் இயக்குன படத்தில் மண் வாசனைன்னு ஒரு படத்தில் பாண்டியனும் ரேவதியும் காதலிப்பாங்க. பாண்டியன் வந்து மிலிட்ரிக்கு போயிடுவார். மிலிட்ரி போயிட்டு அவர் வர்றார் அப்படின்ற செய்தி இரவு கேட்டிருப்பா ரேவதி. தூங்காம தன்னுடைய வீட்டு கொல்லப்புறத்தில் உட்காந்துருப்பா. எப்போ விடியும் எப்போ விடியும் எப்போ விடியும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான். விடியாது இல்லையா, உட்காந்து பார்த்துட்டே இருப்பா. ஷார்ட் வச்சிருப்பாரு. வீட்டு கொல்லப்புற வாசலில் உட்காந்துருப்பாங்க. சூரியன் உதிக்கிற அந்த ஃப்ரேம் தெரியும், அது இன்னும் உதிக்கலையே அப்படின்ட்டு. ஒரு சேவல் வந்து அப்படியே மெல்ல நகண்டு வந்து அந்த சூரியனுடைய உதிக்க போகிற அந்த ஸ்டில் அவுட் பேக்ரவுண்டில் அப்படியே நிற்கும். அதாவது அந்த கதாநாயகி என்ன செய்வா, விடிஞ்சவொடனே வரப்போகிறான் ஊருக்குள்ளே. அந்த ஒரு ஆவலில், அந்த ஒரு காதலில் அந்த சேவல் மேலே ஒரு கல் எடுத்து போட்டோன்னா அது கொக்கரகோன்னு கத்த ஆரம்பிக்கும். அதாவது சேவல் கூவுதுன்னா விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய காதலனை பார்ப்பதற்காக ஒரு பொழுதையே விடிய வைக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு காதலிக்கு இருக்குன்றதுக்கு அந்த ஒரு அழகான காட்சி.